டாமினோஸ் ஸ்டைல் பீஸா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல 4 ஸ்மால் சைஸ் பீஸா வரும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கிலோ மைதா, 4 கிராம் சால்ட், 5 கிராம் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 to 200 ml அளவுக்கு மில்க் எடுத்து அதை லைட்டா சூடு பண்ணி அதுல 5 கிராம் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ப்ளூம் ஆக விட்டுருங்க. ஒன்ஸ் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆன அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து அந்த மிக்சரை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டோ கன்சிஸ்டன்சி ஆக்சுவலாக கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். கடைசியாக லைட்டாக ஆலிவ் ஆயில் தடவி ஒரு 1 hour வந்து ப்ரூஃபிங்க்கு விட்டுருங்க. அப்புறம் எகெயின் அதை எடுத்து பால்ஸாக ஸ்பில் பண்ணி மறுபடியும் ஒரு 20 to 30 minutes செகண்ட் ப்ரூஃபிங் விட்டுருங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இட்டாலியன் சீசனிங் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. டாப்பிங்ஸ்க்கு ஆக்சுவலி நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தந்தூரி பன்னீர் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். டோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் சாஸ் போட்டு டாப்பிங்ஸ் போட்டு சீஸ்லாம் போட்டு 20 to 25 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்சா ரெடி.